Hello friends, welcome everyone. நான் உங்கள் சபரி. நம்மளோட கடைசி வீடியோல நம்ம சென்னை மாநகரத்துல ஒரு 18 வயசு பொண்ணு ஃபர்ஸ்ட் டைம் சென்னை என்டர் ஆகுறாங்க. ஒரு ஆட்டோல அவங்களோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போகும்போது அவங்களுக்கு என்ன மாதிரி கொடூரம் நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம பேசியிருந்தோம். அதே சென்னை மாநகரத்துல இன்னைக்கு ஒரு 6 வயசு பையனுக்கு என்ன மாதிரி ஒரு கொடூரம் நடந்துச்சு, அந்த கொடூரத்தை யார் செஞ்சாங்க அப்படிங்கறத டீடைலா பேசுவோம். அந்த சம்பவத்துக்குள்ளார போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு கையில ஒரு குழந்தை இருக்கு, இல்ல வீட்டுல ஒரு குழந்தைய வளர்த்திட்டு இருக்கீங்க, இல்ல பிரெக்னெண்டா இருக்கீங்க அப்படின்னா தயவு செய்து இந்த வீடியோவை அவாய்ட் பண்ணிருங்க. வியூஸே கிடைக்காட்டியும் பரவாயில்ல, இந்த வீடியோவை பார்த்து நீங்க டிப்ரெஷன் அப்படிங்கிற இடத்துக்கு எக்காரணத்துக்கு ஒன்றும் போயிடக்கூடாது. அதனாலதான் நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்றேன். வாங்க சம்பவத்துக்குள்ளார போய் என்ன நடந்துச்சுங்கிறது தெளிவா பார்ப்போம். பொதுவா நம்மளோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஆகட்டும், ஃபேமிலி சர்க்கிள் ஆகட்டும், ஏன் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்காகட்டும் நிறைய பேர் குழந்தைக்காக ஏங்கிட்டு இருப்பீங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, ஒரு குழந்தை எங்களுக்குன்னு இல்லை. கோயிலுக்கு போறோம், ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம், எங்களுக்குன்னு கடவுள் ஒரு குழந்தைய தரமாட்டாரான்னு சொல்லிட்டு ரொம்ப ஏக்கமா இருப்பாங்க. அவங்களெல்லாம் பார்த்தா நமக்கே வேண்டணும்னு தோணும். ஒரு குழந்தைய உங்களுக்கு தரமாட்டியான்னு சொல்லிட்டு நம்மளே மனசுக்குள்ளார கடவுள்கிட்ட நினைச்சுக்குவோம். ஆனா சில பேரெல்லாம் பார்த்தா தோணும், என்ன கருமத்துக்கு இவனுக்கு போய் குழந்தை பிறந்துச்சு, யார் யாருக்கோ பிறக்காம எதுக்கு இந்த குழந்தைங்க எல்லாம் இவங்களுக்கு வந்து பிறக்குதுன்னு தோணும். அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். நிறைய கப்பிள்ஸ் அவசரமா காதல் அப்படிங்கிற பேர்லயும் கல்யாணம் அப்படிங்கிற பேர்லயும் ஒரு குழந்தைய காமத்துக்காக மட்டுமே பெத்துக்கிட்டு அந்த குழந்தை வந்ததுக்கு அப்புறம் நம்மளோட வாழ்க்கையே மாறி போச்சேன்னு சொல்லிட்டு அந்த வாழ்க்கையை சமாளிக்கணும்னு சொல்லிட்டு வெவ்வேறு சண்டைகள்லாம் போட்டு 2 பேருமே பிரிஞ்சு கடைசியா எல்லா தண்டனையுமே வந்து அந்த குழந்தைக்கு தராங்க. நிறைய பேர் தண்டனையை தராங்கிற பேர்ல ஒரு கொடூரமான கிரைமையே பண்ணிட்டு ஜெயிலுக்கு போறாங்க. இன்னைக்கு ஜெயகாந்த் அப்படிங்கிற 6 வயசு பையன் சென்னையில பூந்தமல்லி ஏரியால கரையாஞ்சாவடி அப்படிங்கிற ஒரு இடம். அங்க ஜெயகாந்த் அப்படிங்கிற ஒரு 6 வயசு பையன் அவனோட வீட்டுல தன்னோட அம்மாவோட அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாத்துக்கூடயும் வாழ்ந்துட்டு இருக்கான். அவனுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அந்த ஏரியா மக்கள் யாராலையுமே ஏத்துக்க முடியல. அவ்வளோ பெரிய ஷாக்ல இருக்காங்க. சென்னை சிட்டியே இந்த மாதிரியும் குடும்பம் இருக்கா, இந்த மாதிரியும் ஒரு அப்பா அம்மாவால பண்ண முடியுமா அப்படிங்கிறத யோசிக்கிற லெவலுக்கு நம்ம எல்லாத்தையுமே ஒரு டிப்ரெஷன் ஸ்டேஜுக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போக வைக்கும். உண்மையாவே நமக்கு கொஞ்சமாவது ஆறுதல் தரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா 2018 வருடம் இந்த சம்பவம் நடந்திருக்கு. 2025 வருடம், அதாவது 7 வருஷம் கழிச்சு குற்றவாளிக்கு தகுந்த தண்டனையும் கிடைச்சிருக்கு. அந்த தண்டனையை கிடைச்சதுக்கும் அந்த தண்டனையை கிடைக்கும் போது அந்த குற்றவாளியோட முகத்தையும் அவங்களோட ஆக்ஷன்ஸையும் பார்க்கும் போது அட்லீஸ்ட் இவங்க இது செஞ்சதுக்காக கஷ்டப்படுறாங்களே, அட்லீஸ்ட் இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தண்டனையாவது கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அது மட்டும்தான் நமக்கு ஆறுதலா இருக்கு. கரெக்டா டிசம்பர் 27 2018 வருடம் சென்னையில இருக்கிற பூந்தமல்லிங்கிற ஏரியால கரையாஞ்சாவடி அப்படிங்கிற ஒரு இடம். அந்த இடத்துல ரொம்ப வருடமாவே ஒரு வீட்டுல ஒரு குடும்பம் தங்கிட்டு இருக்காங்க. அந்த குடும்பத்துல இருக்கிற ஒரு பெண்ணோட பேர் தான் மீனாட்சி. மீனாட்சிக்கு நம்ம இப்ப சொல்ற அந்த 2018 வருடம் 27 வயசு ஆகுது. அவங்க அப்பா அம்மா கூட தான் தங்கிட்டு இருக்காங்க. மீனாட்சி கூட அந்த ஜெயகாந்த் அப்படிங்கிற 6 வயசு பையன். அவங்களோட கணவர் கிருஷ்ணகிரியில வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்த ஜெயகாந்த் அப்படிங்கிற பையன் தன்னோட அம்மா கிட்ட வந்து வெக்கேஷனுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு 1வது படிக்கிற பையன் தான். அம்மாவோட வீட்டுக்கு வந்து தாத்தா பாட்டி கூட ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கான். ஆனா அந்த டிசம்பர் 27 அந்த பையனுக்கு நடக்கக்கூடிய ஒரு கொடூரம், அவனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வலி யாராலையுமே நினைச்சு கூட பார்க்க முடியல. பக்கத்து வீட்டுக்காரங்களாம் அதிர்ந்து ஒரு பெரிய அதிர்ச்சியில இனிமேட்டு இந்த வீட்டுக்கு பக்கமே நம்ம போகக்கூடாது, பக்கமே தலை காட்டக்கூடாது, தன்னோட குழந்தைய யாரையுமே இந்த வீட்டு பக்கத்துல கூட நெருங்க விடக்கூடாது அப்படிங்கிறத நினைச்ச நாள் சாயந்தரம் ஒரு 5 மணி இருக்கும். மீனாட்சியோட அப்பா அம்மா ஷாப்பிங்க்கு எல்லாம் போய் முடிச்சுட்டு திருப்பி வீட்டுக்கு வராங்க. அவங்க வீட்டுக்குள்ளார என்டர் ஆகும் போது அவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக். மீனாட்சி அந்த 27 வயசு பொண்ணு, தன்னோட பொண்ணு கீழே மயங்கி விழுந்து கிடக்குறா. அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதே தெரியல. வீட்டோட கதவு திறந்து கிடக்குது. பையன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க பார்த்தாலும் பையனை கண்டுபிடிக்கவே முடியல. ஜெயகாந்த் எங்க, 6 வயசு பையனை காணோம், இவன் என்னன்னா மயங்கி விழுந்திருக்கா, வீட்டுக்குள்ளார யாரோ வந்து இவளை அடிச்சு போட்டு போயிட்டாங்களா, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு தோணுது. உடனே தண்ணி தெளிச்சு தன்னோட பொண்ணை எழுப்பி விடுறாங்க. அந்த இடத்துல மீனாட்சி மயக்கத்துலதான் இருக்காங்கிறத அவங்களுக்கு நீட்டா தெரிஞ்சிருச்சு. தண்ணி தெளிச்சோடனே மீனாட்சி எந்திரிச்சு பாக்குறா. உடனே என் பையன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. இவங்க 2 பேத்துக்கும் என்ன பண்றதுன்னே புரியல. நீ மயங்கி கிடந்தமா, எப்ப மயங்கணும்னு தெரியல, பையனை வீட்டுல காணும், என்னமாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுதான் மீனாட்சி என்ன சொல்றா, ரொம்ப நேரமா சுவிட்ச் வச்சு விளையாண்டுகிட்டே இருந்தாமா. ஜெயகாந்த் திடீர்னு சுவிட்ச் வச்சு விளையாடும் போது நான் கவனிச்சு பார்த்தா அவனுக்கு ஷாக் அடிச்சிட்டு இருக்கு. ரொம்ப நேரமா ஷாக் அடிக்கிறதுக்கு தவிச்சுக்கிட்டு இருந்தான். என்னோட பையன் ஷாக் அடிக்கும் போது என்ன பண்றதுன்னு தெரியல, நானும் போய் அவங்க மேல கையை வச்சேன். அந்த இடத்துல எனக்கும் ஷாக் அடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரியலமா.
நாங்க அப்படியே மயங்கி விழுந்துட்டோம் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா எந்திரிச்சு பார்த்தா இப்ப நான் மட்டும் தான் இருக்கேன், நம்மளோட பையன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்தி கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க. இந்த பெற்றோர்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான். பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாத்துக்கிட்டுமே ஜெயகாந்த பாத்தீங்களா பாத்தீங்களா, யாராச்சும் வீட்டுக்குள்ளார வந்தீங்களா, இந்த மாதிரி ஷாக் அடிச்சதா சொல்றா. ஜெயகாந்துக்கு என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியல. ஒருவேளை யாராச்சும் வீட்டுக்குள்ளார வந்து ஜெயகாந்த பார்த்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்களா, பக்கத்துல ஏதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஜெயகாந்த் அட்மிட் ஆயிருக்கானா, இந்த மாதிரி எல்லாத்தையும் செக் பண்றாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்கல. எப்படி அது சடனா ஒரு 6 வயசு பையன் வீட்டுல இருந்து தொலைஞ்சு போயிருக்க முடியும்? யாராச்சும் கிட்னாப் பண்ணிட்டாங்களா? அவங்களுக்கு அடுத்ததா போகணும்னு நினைச்சது ஒரே ஒரு இடம் மட்டும்தான். அன்னைக்கு நைட்டு உடனே பூந்தமல்லியில இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு கம்ப்ளைண்ட்டை தராங்க. வீட்டுல இருக்கிற 6 வயசு பையனான ஜெயகாந்த காணோம். அம்மாவை கேட்கும் போது அவங்க 2 பேத்துக்கும் சேர்த்து கரண்ட் ஷாக் அடிச்சிருக்கு. அதுல அம்மா டோட்டலா மயங்கி விழுந்துட்டாங்க. ஜெயகாந்த் அதுல இருந்து டோட்டலாவே மறைஞ்சு போயிட்டான். நாங்க வீட்டுக்குள்ளார போனா அந்த மீனாட்சி எங்களோட பொண்ணு மட்டும்தான் இருக்கா, ஆனா பையனை காணோம்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து ஒரு கம்ப்ளைண்ட்டை தராங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல இவங்களை கம்ப்ளைண்ட்டை கேட்கும் போது அவங்களுக்கு ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கு. ஷாக் அடிச்சதா சொல்றீங்க, அம்மா போய் காப்பாத்தினதா சொல்றீங்க, நீங்க உள்ளார வரும்போது கதவு திறந்திருந்ததா சொல்றீங்க. அப்பனா அவங்க ஷாக் அடிச்சு விழுந்ததுக்கு அப்புறம் அந்த பையனை யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்களா, இல்ல இது ஷாக் அடிச்சு விழுவு வச்சதே ஒரு பிளான் தானா, இது மர்டரா இல்ல ஆக்சிடென்டா, இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் அவங்க கேட்கறாங்க. ஆனா இந்த அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ இல்ல அந்த மீனாட்சிக்கோ ஆன்சர் எதுவும் இல்லை. எங்களுக்கு சத்தியமா ஒன்றும் தெரியாது அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்றாங்க. அந்த பையனை கடைசியா உயிரோட பார்த்தது அவங்க அம்மாவான மீனாட்சி. அந்த மீனாட்சி என்கொயர் பண்ணும்போது என்ன நடந்துச்சு அப்படிங்கறது ரொம்ப தெளிவா சொல்றாங்க. காலையில இருந்தே என் பையன் என்னை சுத்தி தான் நடந்துகிட்டு இருந்தான். அவனை நான் தான் பாத்துக்கிட்டேன். சாப்பாடு ஊட்டு விட்டேன். அதுக்கப்புறம் அவன் பாட்டுக்கு சோஃபால உக்காந்துட்டு இருந்தான். கொஞ்ச நேரத்துல நான் கிச்சன்ல எல்லா வேலைகளும் முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஒரு சுவிட்சில் கை வச்ச மாதிரியே நின்றுகிட்டு இருந்தான். உடம்பெல்லாம் அதிர ஆரம்பிச்சிச்சு, உடம்பெல்லாம் கருக்க ஆரம்பிச்சிச்சு. அப்பதான் தெரிஞ்சிச்சு அவனை ஷாக் அடிச்சு ஏதோ ஆகுது அப்படிங்கிறது. அதிர்ச்சியில என்ன பண்றதுன்னு தெரியாம அவனை தள்ளி விடுறதுக்கு போனேன். ஆனா அவனை தொட்டோன்னு என்ன நடந்துச்சுன்னு எனக்கும் தெரியல. அதுக்கப்புறம் எங்க அப்பா அம்மா தான் என்னை தண்ணி ஊற்றி எழுப்பி விட்டாங்க. கடைசியா எந்திரிச்சு பார்த்தா என்னோட பையனை காணோம் அப்படிங்கறத சொல்றாங்க. போலீஸ்க்கு இது எல்லாமே கேட்கும் போது இந்த மாதிரி கதையெல்லாம் நம்புறதா இல்ல உண்மையாலுமே நம்ப கூடாதா, பையனை கொன்னுட்டாங்களா இல்ல யாராச்சும் கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்களா, இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள். ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி போலீஸ்க்கு இன்னொரு கேள்வி இருக்கு. உன் கூட உன் பையன் மட்டும்தான் இருந்தானா, உன்னோட கணவர் எங்க போயிட்டாரு, உன் கணவரோட பேர் என்ன அப்படின்னு கேட்கும் போது மீனாட்சியோட கணவர் பேரு சரவணன். இந்த சரவணனுக்கு 35 வயசு ஆகுது. இவங்க 2 பேர்த்தையுமே பொதுவாக அவங்க சொந்தக்காரங்களாம் பார்க்கும்போது சரவணன் மீனாட்சி சரவணன் மீனாட்சின்னு தான் பேசுவாங்களாம். ஏன்னா சரவணன் மீனாட்சி அப்படிங்கிற ஒரு சீரியல் பார்த்துருப்பீங்க பாத்தீங்களா, அதுல எவ்வளவு லவ்வபிளா இருப்பாங்க. அதே மாதிரிதான் 2011ஆவது ஆண்டுல இந்த சரவணனும் மீனாட்சியும் லவ் பண்ணி அப்பா அம்மாலாம் எவ்வளவுதான் எதிர்ப்பு தெரிவிச்சாலும் இவங்க 2 பேரும் தானா போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஒரு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல. நாங்க லவ்ல ரொம்ப உண்மையா இருப்போம், நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்போம்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இவ்வளவு ஸ்ட்ராங்கா கல்யாணம் பண்ணீங்க, அப்புறம் சரவணன் எங்கன்னு சொல்லிட்டு திருப்பி போலீஸ் கேட்கும் போதுதான் இவங்க 2 பேர்த்துக்கும் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் 1 வருஷத்திலேயே இந்த ஜெயகாந்த் அப்படிங்கிற குழந்தை பிறந்திருக்கு. குழந்தை பிறந்த அடுத்த 4 வருஷத்திலேயே இவங்க 2 பேரும் பிரிஞ்சு வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்களுக்கு ஏகப்பட்ட சண்டை அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. சோ இப்ப போலீஸ்க்கு அவங்களோட கண் பார்வை எல்லாமே சரவணன் மேல மாற ஆரம்பிக்குது. ஒருவேளை உங்களுக்கு ஷாக் அடிக்கும் போது சரவணன் தான் வீட்டுக்கு வந்து குழந்தையை தூக்கிட்டு போயிட்டாரோ, இந்த குழந்தை சரவணன் கையில இருக்குமா இல்ல உங்க கையில இருக்குமாங்கிறத விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த குழந்தை சரவணன் கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கு. தன்னோட அப்பா கூட வாழ்ந்த பையன் தான் ஜெயகாந்த். 1வது படிக்கிற பையனுக்கு ஸ்கூல்ல வெக்கேஷன் லீவ் விட்டுருக்காங்க. அந்த வெக்கேஷனை நம்ம அம்மா கூட போய் ஜாலியா இருப்போம்னு சொல்லிட்டு அவன் கிருஷ்ணகிரியில இருந்து ஸ்ட்ரெயிட்டா பூந்தமல்லிக்கு வந்திருக்கான். அம்மா தான் இனிமேட்டு நம்மளோட உலகம், 1 மாசம் தான் இருக்க முடியும், அதுக்கப்புறம் நம்ம அப்பா கிட்ட போயிடணும்னு சொல்லிட்டு அவ்வளவு வருத்தம் அவனுக்கு. 1 மாசத்துல அம்மா கூட எவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியுமோ அவ்வளவு சந்தோஷமா இருக்கணும்னு. பையனாவே அம்மா மேலதான் ரொம்ப பாசமா இருக்கும். ஆனா இந்த இடத்துல இவங்க 2 பேரும் பிரியும் போது அம்மா நான் எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டேன், பையன் எனக்கு வேண்டாம் அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வேலை இல்ல, சம்பளம் இல்ல, அது மட்டும் இல்லாம இந்த பையனை எல்லாம் என்னை மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டங்கிறத ஓப்பனாவே சொல்லிட்டாங்க. ஆனா சரவணனுக்கு ஜெயகாந்த் ரொம்ப பிடிக்கும். என்னோட பையனை நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பிரிஞ்சதுக்கு அப்புறம் கூட கிருஷ்ணகிரியில அவங்க அப்பா அம்மாவோட ஹெல்ப் வச்சு அந்த பையனை பாத்துக்கிட்டாரு. இது எல்லாத்தையும் போலீஸ் கேட்கும் போது ஓகே இந்த பையன் வெக்கேஷனுக்கு தான் வந்திருக்கான், சரவணன் எதுக்கு இங்க வந்து கிட்னாப் பண்ணிட்டு போறாரு அப்படிங்கிறது கிளியரா தெரிஞ்சிருச்சு. சோ இப்ப சரவணனும் இல்ல, வீட்டுக்குள்ளார யாராச்சும் நுழைஞ்சு ஏதாச்சும் பண்ணாங்களா அப்படின்னா அதுவும் ஒரே ஐடியாவுமே இல்லை. இவங்க சொல்ற எல்லா கம்ப்ளைண்ட்டையும் எழுதிட்டு நாங்க விசாரிச்சு எல்லா என்கொயரியுமே பண்ணிட்டு உங்களோட பையன் கண்டிப்பா நாங்க கண்டுபிடிச்சு தருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்து அந்த ஃபேமிலியை டோட்டலா வீட்டுக்கு அனுப்பிச்சு விடுறாங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு சொல்லிட்டு எந்த ஆதாரமும் இல்லை, எந்த க்ளூவுமே இல்லை. இந்த பொண்ணு என்னன்னா ஷாக் அடிச்சு மயங்கி விழுந்து கிடக்குறாங்க.
அதனால போலீஸ்க்கு கொஞ்சம் டைம் தேவைப்பட்டுச்சு. எப்பயுமே போலீஸ் கொஞ்சம் டாலரண்டா இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டாலரன்ஸா இருக்கிற வரைக்கும் உண்மை தானா வெளியே வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவாங்க. அதே மாதிரிதான் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தா அடுத்த 3 நாள்ல உண்மை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. அந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு செப்டிக் டேங்க்ல ஒரு துர்நாற்றம் எல்லாத்துக்குமே அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. போறவங்க வரவங்க எல்லாருமே பக்கத்து வீட்டுக்காரங்களாம் துர்நாற்றம் அடிச்சுக்கிட்டே இருக்கு, செப்டிக் டேங்கை கிளீன் பண்ணுங்க, இது செப்டிக் டேங்க்ல இருந்து வர துர்நாற்றமா வேற ஏதாச்சும் வருதான்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அந்த 3வது நாள் தான் வீட்டுல என்கொயரி பண்றதுக்கு இந்த ஜெயகாந்த் அப்படிங்கிற 6 வயசு பையன் தொலைஞ்சு போயிட்டானா அவனை பத்தி என்கொயரி பண்ணணும்னு சொல்லிட்டு 2 லேடி இன்ஸ்பெக்டர்ஸ் பக்கத்து வீடாகட்டும் அவங்க வீடாகட்டும் எல்லா இடத்துலயுமே என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒருத்தவங்களோட பேரு அலமேலு, இன்னொருத்தவங்க பேரு வள்ளி. இவங்க 2 பேருமே அவங்களோட இன்டெலிஜென்ஸை ரொம்பவே சூப்பரா யூஸ் பண்ணியிருக்காங்க. பக்கத்து வீடு எல்லாத்தையுமே விசாரிக்கும் போது கொஞ்ச நாளாவே துர்நாற்றம் அடிக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே வருது. அந்த துர்நாற்றம் எங்க இருந்து வருது? ஒரு பக்கம் 6 வயசு பையனான ஜெயகாந்தை தொலைச்சிட்டாங்க. அந்த பையன் தொலைஞ்சிட்டானா இல்ல இந்த வீட்டுக்குள்ளாரே எங்கேயாச்சும் போனமா மறைஞ்சு கிடக்குறானா அப்படிங்கறத யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு பஸ்லையுமே கொஞ்சம் கொஞ்சமா கனெக்ட் பண்ணி என்ன நடந்திருக்கலாம் அப்படிங்கிறத அந்த அம்மா கிட்டே விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. எந்த இடத்துல ஷாக் அடிச்சிச்சு, எத்தனை மணிக்கு அடிச்சிச்சு, ஏன் உங்களுக்கு ஷாக் அடிக்கும் போது வீட்டுல இருக்கிறவங்க எங்க போயிட்டாங்க, அவங்க கரெக்டா போகும்போது தான் நீங்க அந்த பையனுக்கு சாப்பாடு விட்டு விடுவீங்களா, எப்பயுமே அங்க ஷாக் அடிச்சுக்கிட்டு தான் இருக்குமா, அந்த சுவிட்சை டெஸ்ட் பண்ணா ஷாக் அடிக்கிற மாதிரிலாம் எதுவும் தெரியல, அப்புறம் அன்னைக்கு மட்டும் எப்படி ஷாக் அடிச்சிச்சு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே அந்த 2 இன்ஸ்பெக்டருமே விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அதெல்லாம் தாண்டி எங்கேயோ இருந்து ஸ்மெல் வருதுன்னு சொல்லிட்டு வீட்டு ஃபுல்லா செக் பண்ணியிருக்காங்க. கடைசியா வீட்டுக்கு வெளியில இருக்கிற செப்டிக் டேங்க், அந்த செப்டிக் டேங்க்ல இருந்து ரொம்ப துர்நாற்றம் அடிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த செப்டிக் டேங்கை ஓபன் பண்ணி பார்த்தா அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் சரி போலீஸ்க்கும் சரி ஒரு பெரிய அதிர்ச்சி. அந்த 6 வயசு பையனான ஜெயகாந்தோட உடம்பு கருகுன நிலைமையில அந்த செப்டிக் டேங்க் உள்ளார இருக்கு. வெறும் 6 வயசு பையன், யாருமே எதிர்பார்க்கல. பாதி உடம்பு அப்படியே எரிஞ்சிருச்சு, உடம்பு ஃபுல்லாவுமே கரியா இருக்கு. என்ன நடந்துச்சு அப்படிங்கறதே அந்த போலீஸ்க்கு தெரியல. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரியும், இது கண்டிப்பா மர்டரா மட்டும்தான் இருக்க முடியும். அந்த மர்டரை செஞ்சது 3/4 அந்த அம்மாவா தான் இருக்கும். ஏன்னா கடைசியா அவனை உயிரோட பார்த்தது இந்த அம்மாவான மீனாட்சி. போலீஸ் இவ்வளவு என்கொயரி பண்ணும் போது அந்த மீனாட்சி ஃபுல்லா பதற்றமா தான் இருந்தாங்க. அவங்க சொல்ற ஒரு கதை கூட நீட்டா ரியாலிட்டியில மேட்ச் ஆகவே இல்லை. அது மட்டும் இல்லாம தன்னோட கணவரான சரவணனுக்கு கால் பண்ணி பையனுக்கு ஷாக் அடிச்சிருச்சுங்க, அதுக்கப்புறம் மயங்கி விழுந்துட்டான், அதுக்கப்புறம் வீட்டை விட்டு எங்க போனானே தெரியலங்க, போலீஸ் தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டுமே ஒரே கதையை தான் சொல்லியிருக்காங்க. இப்ப போலீஸ்க்கு கண்டுபிடிக்க வேண்டியதெல்லாம் யாரு கொலை பண்ணாங்க, எப்படி கொலை பண்ணாங்க, ஒருவேளை இவனுக்கு உண்மையாவே ஷாக் அடிச்சுதான் செத்துட்டானோ, அதை மறைக்கிறதுக்கு தான் அந்த பையனை தூக்கி செப்டிக் டேங்க்ல போட்டாலோ, வீட்டுக்குள்ளார ஷாக் அடிச்சு செத்த பையன் எப்படி செப்டிக் டேங்க் வரைக்கும் வந்தான், இந்த மாதிரி எல்லா கேள்வியுமே அவங்களுக்குள்ளாரே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாமே ஒரு நாள் நம்ம கோர்ட்ல போய் குற்றவாளி நிறுத்தி வைக்கும் போது ஜட்ஜி கேட்கக்கூடிய கேள்வி. இந்த எல்லா கேள்வியும் கொஞ்சம் கொஞ்சமா கேட்கும் போது கடைசியா அவங்களுக்கு கண்ணு திரும்பினது எல்லாம் மீனாட்சி மேல. அந்த மீனாட்சி அப்படிங்கிற 27 வயசு அம்மா, அவங்க உண்மையானுமே மனநிலை எல்லாமே சரியாதான் இருக்கா, அவங்களுக்கு மென்டல் ப்ராப்ளம்ஸ் ஏதாச்சும் இருக்காங்கிறத அப்பவே அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அவங்க யாரு அப்படிங்கறத இவங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அவங்கள பத்தி பக்கத்து வீட்டுல எல்லாத்துக்குமே விசாரிக்கும் போது இந்த பொண்ணு எப்ப பார்த்தாலும் ஷார்ட் டெம்பர்டா இருப்பா, சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பா, அந்த சரவணன் நல்லவன் தான், ஆனா எப்ப பார்த்தாலும் ஹஸ்பண்ட் கூட சண்டை போட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு ஓடி வந்துருவா, இதுவே ஒரு தொழிலா வச்சிருந்தா அப்படிங்கிறத எல்லாருமே சொல்றாங்க. சோ கொஞ்சம் கொஞ்சமா அந்த மீனாட்சி அப்படிங்கிற அம்மாவோட நிலைமை என்ன, அவங்களோட கேரக்டர் என்ன அப்படிங்கிறது போலீஸ்க்கு தெரிய வருது. உடனே அந்த இடத்துல ஃபாரன்சிக் டீம் எல்லாத்தையுமே கூட்டிட்டு வந்து வீட்டை டோட்டலாவே அனலைஸ் பண்றாங்க. எந்த இடத்துல ஷாக் அடிச்சிச்சு, உண்மையானுமே இங்க ஏதாச்சும் கைரேகை இருக்கா, செப்டிக் டேங்க்குள்ளார வேற என்னென்னலாம் நமக்கு ஆதாரம் கிடைக்கும். அந்த பையனோட உடம்பை எடுத்து ஃபர்ஸ்ட் மார்ச்சரியில வைக்கிறாங்க, அதுக்கு அடுத்தது போஸ்ட்மார்ட்டம்க்கு ரெடி பண்றாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த பையன் ஷாக் அடிச்சுதான் இறந்திருக்கானா அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா தெரிஞ்சிடும். போஸ்ட்மார்ட்டம் நடக்குது, இன்னொரு சைடு போலீஸோட என்கொயரியும் ஆரம்பிக்குது. ஏன்னா ஷாக் அடிச்சிச்சு அப்படின்னா நீ தான் போய் செப்டிக் டேங்க்ல அந்த பையனை போட்டியா, ஷாக் அடிச்சதுதான் அவன் டோட்டலா எரிஞ்சு போயிட்டானா, இந்த மாதிரி எல்லா கேள்விகளுமே கேட்கறாங்க. ஆனா இப்போ போலீஸ் கேட்கிற கேள்வியே வேற மாதிரி. ஏன்னா அவங்களோட ஸ்டைல்ல விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது கண்டிப்பா ஒரு ஆக்சிடென்டா இருந்தாலும் அந்த ஆக்சிடென்டா இருந்த ஒரு டெட் பாடியை தூக்கி நீ செப்டிக் டேங்க்ல போடணுங்கிற தேவை எதுக்காக, இது எல்லாத்தையுமே வச்சுதான் மெஜிஸ்ட்ரேட் கிட்ட போய் அரெஸ்ட் வாரண்ட் வாங்கி அதுக்கு அடுத்ததா மீனாட்சியை போய் பார்த்து அவங்களோட வீட்லயே அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டுட்டு வந்து விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ மீனாட்சி ரொம்ப டென்ஷனா இருந்தாங்க. நான் எதுவும் தப்பு செய்யலன்னு சொல்லி திருப்பி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. மீனாட்சிட்டு இருந்து எந்த உண்மையுமே அவங்களால வர வைக்கவே முடியல. அப்போதான் போலீஸோட கைக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கிடைச்சிச்சு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல போலீஸ் என்ன நினைச்சாங்களோ அது எதுவுமே இல்லை, டோட்டலாவே வேற மாதிரி இருந்துச்சு.
ஒருவேளை அந்த பையன் கரண்ட் அடிச்சு தான் சாகணும் அப்படின்னா வோல்டேஜ் ரொம்ப அதிகமா வந்திருக்கணும். பொதுவா நம்மளோட கரண்ட் கம்பிலாம் பிடிச்சி ஷாக் அடிச்சாவே ஃபுல்லா கருகி போய் எரியலாம் மாட்டாங்க. அதுக்கெல்லாம் இன்னும் அதிகமா வோல்டேஜ் தேவைப்படும். வீட்டுக்குள்ளார நமக்கு கிடைக்கிற வோல்டேஜ் ஒரு லிமிட்டடான வோல்டேஜ் தான். அதுல எப்படி ஒருத்தன் கருகி போற லெவலுக்கு எல்லாமே நடந்திருக்கும்? ஃபாரன்சிக் எவிடன்ஸ்லயும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டோட எல்லா எவிடன்ஸ்லயுமே பார்க்கும்போது அந்த பையனை எரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெட்ஷீட் வச்சு சுத்தி இருக்காங்க. அந்த பையனோட உடம்பு எரியும் போது பெட்ஷீட்டோட பீசஸ் எல்லாம் உடம்புக்குள்ளார போனதுக்கான எல்லா எவிடன்ஸுமே அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பையன் எரிஞ்சதுக்கான காரணம் என்னன்னா கரண்ட்னால இல்ல, இந்த பையனை கெரோசின் ஊத்தி எரிச்சிருக்காங்க. அந்த கெரோசினோட எல்லா சப்ஸ்டன்ஸுமே அந்த பையனோட பாடியில இருக்கு. கொடூரமா உயிரோட இருக்கும் போதே எரிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் அடுத்த பாயிண்ட். சோ இப்போ யாரு கொலை பண்ணாங்க? அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆளு மீனாட்சி. ஏன்னா மீனாட்சி தான் எல்லா பொய்யுமே நீட்டா வரிசையா சொல்லிட்டு இருக்கா. அவங்களோட ஸ்டைல்ல விசாரிக்கும் போது கடைசியா மீனாட்சி அந்த ஷாக்கிங்கான உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. நான் தான் என்னோட 6 வயசு பையனை கொலை பண்ணேன். எப்படி கொலை பண்ணா தெரியுமா? ஒரு ஸ்க்ரூ டிரைவரை வச்சு மண்டையில ஓங்கி அடிச்சு அவனை மயக்கம் போட வச்சு அதுக்கப்புறம் ஒரு பெட்ஷீட்டை வச்சு சுத்தி கெரோசின் எல்லாத்தையுமே ஊத்தி பத்த வெட்டி எரியறத அப்படியே கண்குளிர பார்த்திருக்காங்க. ஒரு அம்மாவால இப்படி செய்ய முடியுமா? உண்மையாலுமே அவதான் அவனுக்கு அம்மாவா? இந்த மாதிரி எல்லா கேள்வியும் நமக்கு தோன்றல. அந்த 6 வயசு பையன் என்ன மாதிரி ஒரு கஷ்டப்பட்டிருப்பான் அப்படிங்கறத யோசிக்கும் போது நம்மளால தாங்க கூட முடியல. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கும் போது எப்படி ஒரு அம்மாவால இதெல்லாம் செய்ய முடியும்? ஒரு குழந்தைக்கு அம்மா மட்டும்தானே எல்லாமே, அம்மா அம்மா தானே எல்லாம் சுத்தி வரும். அப்படிப்பட்ட அம்மா எதுக்காக 6 வயசு குழந்தைக்கு இந்த மாதிரி பண்ணணும்? தன்னோட அம்மா ஒரு ஸ்க்ரூ டிரைவர் வச்சு அடிக்கும் போது அந்த 6 வயசு பையன் 1வது படிக்கிற பையன், அவனுக்கு எல்லாமே தெரியும். நம்மளோட அம்மா தான் நம்மளை கொலை பண்றாங்கிறது சாகர வரைக்கும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ இப்ப போலீஸ் எல்லா விஷயங்களுமே கிராக் பண்ணிட்டாங்க. என்ன நடந்துச்சு, யாரு கொலை பண்ணாங்க, எப்படி கொலை பண்ணாங்க, இது எல்லாமே தெரிஞ்சிருச்சு. ஆனா எதுக்காக கொலை பண்ணாங்க, இதற்கான மோட்டிவ் என்ன இப்படிங்கிறத கேட்கும் போதுதான் அவங்க எல்லா விஷயங்களுமே வரிசையா சொல்லிட்டு வந்தாங்க. எப்ப இருந்து? 2011வது வருடத்துல இருந்து. 2011வது வருடம் இவங்க 2 பேருமே காலேஜ் படிக்கும் போது ஸ்ரீபெரும்புத்தூர் அப்படிங்கிற இடத்துல காலேஜ் படிச்சிருக்காங்க. காலேஜ் படிச்சதுக்கு அப்புறம் அங்கேயேதான் வேலையும் பார்த்திருக்காங்க. வேலை பார்க்கும்போது இவங்க 2 பேரும் லவ் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேரும் லவ் பண்ணதை அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் யாரும் ஒத்துக்கவே இல்லை. செட் ஆகாதே, லவ் பண்ணீங்க அப்படின்னா பிரிஞ்சிருவீங்க, உங்க 2 பேத்துக்குள்ளார ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு, ஈகோ இஷ்யூஸ் இருக்கு, நீ வேற முன்கோபம் நிறைய வரும், இந்த மாதிரி எவ்வளவுதான் விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. கடைசியா நீங்க 2 பேரும் பினான்சியலாவும் கரெக்டா இல்லை, எதுக்காக இப்பவே கல்யாணம் பண்ணணும்னு துடிக்கிறீங்க, இந்த மாதிரி எவ்வளவுதான் கேட்டோம், நாங்க கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்குவோம்னு சொல்லிட்டு 2011வது வருடம் அப்படின்னா 2018வது வருடம் இது சம்பவம் நடந்துச்சு. 7 வருஷத்துக்கு முன்னாடி மீனாட்சி 20 வயசு இருக்கும் போதே இவங்க 2 பேருக்கு கல்யாணம் நடந்துருச்சு. அவங்களுக்கு 20 வயசுல இருக்கும் போது சரவணனுக்கு 27 வயசு. கல்யாணம் நடந்த அடுத்த ஒரு வருஷம் 2012வது வருஷம் ஜெயகாந்த் அப்படிங்கிற ஒரு குழந்தை அவங்க கையில இருக்கு. அவங்க 2 பேரும் அட்லீஸ்ட் கொஞ்சம் டைம் கொடுத்துருக்கலாம், அவங்க 2 பேரும் புரிஞ்சுக்கிறதுக்கு வெயிட் பண்ணி இருந்திருக்கலாம், எதுவுமே பண்ணல. இதுதான் நான் உங்ககிட்ட ரொம்ப நீட்டா சொல்லக்கூடியது. காமத்துக்காக குழந்தை பெற்றுக்கிட்டவங்க எல்லாம் குழந்தை கைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஐயோ இது இவ்வளவு பெரிய தொல்லையாங்கிறது யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா வெயிட் பண்ணி பிளான் பண்ணி ஏக்கத்தோட அந்த குழந்தை கைக்கு வரும்போது அவங்க எல்லாம் குழந்தை தான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு வாழ்ற தம்பதிகளும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இந்த தம்பதியினர் எதுக்காக குழந்தை பெற்றுக்கிட்டாங்க, அந்த குழந்தையை எப்படி பாக்குறாங்கிறது உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும். தன்னோட 21 வயசுல அந்த குழந்தை கையில கிடைச்சதுக்கு அப்புறம் இவங்களுக்குள்ளார ஃபுல்லா பிரச்சனைகளாவே தான் இருந்துச்சு. இவங்க காதலர்களா ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா குழந்தை கைக்கு வந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு சந்தோஷம் எல்லாம் எங்க போச்சு அப்படிங்கிறதே தெரியல. நாளுக்கு நாள் இவங்களுக்குள்ளார ஏகப்பட்ட சண்டைகள் வந்துகிட்டே தான் இருந்துச்சு. இந்த சண்டைகள் வரும்போது எல்லாமே மீனாட்சி என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, குழந்தை எடுத்துக்கிட்டு தன்னோட அம்மா வீட்டுல பூந்தமல்லிக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க. சரவணனோட வீடு கிருஷ்ணகிரி. இவங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் அவங்க கிருஷ்ணகிரியில தான் ஸ்டே பண்ணாங்க. சோ கிருஷ்ணகிரியில இருந்து பூந்தமல்லிக்கு வந்துட்டு போகிறதுக்கே இவங்களுக்கு நாள் ஃபுல்லா போச்சு. 4 வருஷம் எப்படியோ தாக்கு பிடிச்சிருக்காங்க. ஒவ்வொரு நாள் சண்டை நடந்தாலும் பரவாயில்ல, சென்னையில இருக்கிற பூந்தமல்லிக்கு வந்துட்டு 1 வாரம் தங்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பி கணவர்கிட்ட போலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வரிசையா போய்கிட்டே தான் இருக்கு. ஆனா 4 வருஷம் கழிச்சு இவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, நம்மளால இதெல்லாம் வாழ முடியாது, நம்ம டோட்டலாவே பிரிஞ்சிடலாம். நோட்டீஸ் அனுப்பிச்சு விட்டு டிவோர்ஸ் ப்ராசஸ் எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டிவோர்ஸ் ப்ராசஸ் நடக்கும் போதுதான் மீனாட்சி ரொம்ப ஓப்பனா சொல்லிட்டாங்க, குழந்தைய என்னால பாத்துக்க முடியாது, எனக்கு வருமானம் இல்ல, வசதி இல்ல, வேலை இல்ல, அதனால என்னால பாத்துக்கவும் முடியாது, என்னோட கணவரே எல்லா விஷயங்களும் பாத்துக்குவாருன்னு சொல்லிட்டாரு. அதுல சரவணனுக்கும் விருப்பமா தான் இருந்துச்சு, என்னோட குழந்தை தான் என்னோட வாழ்க்கையே, ஜெயகாந்த நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவரும் அவங்க அப்பா அம்மாவும் எல்லாரும் வளர்த்த ஆரம்பிச்சாங்க. 1வது ஸ்கூல் போகிற வரைக்கும் இது வரைக்கும் வளர்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. எவ்வளவு பாசம் கொடுக்கணுமோ அந்த பாசத்தை தன்னோட பையனோட ஜெயகாந்த மேல கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க.
ஆனா அப்பப்போ வெக்கேஷன் வரும்போது அந்த ஜெயகாந்த அம்மா கிட்டயும் விடணும் அப்படிங்கிறதுக்காக அப்பப்போ பூந்தமல்லிக்கு சரவணன் வந்து விட்டுட்டு போவார். அப்படி விட்டதுதான் இந்த டிசம்பர் மாசம் 2018 வருடம். அவனுக்கு அந்த ஆஃப் இயர்லி லீவ் அப்படிங்கிறது வந்ததுனால அந்த வெக்கேஷனுக்கு தன்னோட அம்மா கிட்ட போய் டைம் ஸ்பெண்ட் பண்றான்னு சொல்லிட்டு பூந்தமல்லிக்கு விட்டுருக்காங்க. இவங்களுக்கு என்னதான் டிவோர்ஸ் ப்ராசஸ் எல்லாமே நடந்துகிட்டு இருந்தாலும் டிவோர்ஸ் அப்படிங்கிறது இன்னும் கிடைக்கல. அதுக்கு நடுவில் இவங்களுக்குள்ளார ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்துகிட்டே தான் இருக்கு. டிவோர்ஸ் அப்படிங்கிறதே ஒரு காம்ப்ளிகேட்டடான ப்ராசஸ். அதுக்குள்ளார இவங்களுக்கு இன்னும் நிறைய பிரச்சனைகள் வேற இருக்கு. ஆலிமோனி அப்படிங்கிறது மட்டும் பிரச்சனை இல்லை, அவங்களுக்குள்ளார பர்சனலா ஏகப்பட்ட பிரச்சனைகள். ஒவ்வொரு நாளும் போன்ல கால் பண்ணி சண்டை போட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கும். அதே தான் டிசம்பர் மாசம் 2018 வருடம் தன்னோட பையனான ஜெயகாந்த் நம்ம கூட இருக்கும் போது அந்த மீனாட்சிக்கும் சரவணனுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள். ஆனா சரவணன் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல மீனாட்சி இந்த மாதிரி ஒரு முடிவெடுப்பான்னு. ஒரு பக்கம் ஜெயகாந்த் தன்னோட அம்மா கிட்ட ஒரே ஒரு விஷயத்த தான் கேட்கிறான், நான் அப்பா கிட்ட போகணும், நான் அப்பா கிட்ட போகணும், இங்க இருந்தா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க, நான் அப்பா கிட்ட போகட்டான்னு கேட்கும் போது மீனாட்சிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. தலைக்கு மேல கோபம். தன்னோட கணவரை என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை தன்னோட பையன் கிட்ட காட்ட ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் இதுக்கு முன்னாடியே நிறைய டைம் போயிருக்கு. இவங்க கோபத்துல இருக்கும்போது அவனை பிடிச்சி ஓங்கி அடிக்கிறது, அவனை கண்டபடி அடிச்சு தள்ளி விடுறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே அந்த குழந்தைகிட்ட காட்டியிருக்காங்க. ஆனா இது எல்லா எக்ஸ்ட்ரீமுக்கு போனது அந்த டிசம்பர் 27 தன்னோட ஹஸ்பண்டான சரவணன் மேல இருக்கிற கோவத்தை எப்படி காட்டுறதுன்னு தெரியாம ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து பக்கத்துல இருந்த ஜெயகாந்த் 6 வயசு பையனை ஓங்கி அடிச்சிருக்காங்க மண்டையில. அவன் ஐயோ அம்மா வலிக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டான். அவன் விழுந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு மூச்சு இருக்கு, அவன் இன்னும் சாகலைங்கிறது இவளுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் ஒரு பெட்ஷீட்டை வச்சு அவனோட பாடியை டோட்டலா சுத்தி கெரோசின் ஊத்தி மனசாட்சியே இல்லாம எரிச்சிட்டா. எரியும் போது அந்த உயிரோடு இருந்த பையன் எவ்வளவு துடிச்சிருப்பான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனா நம்மளால முழுசாலாம் எரிக்க முடியாது இல்ல, சுடுகாடு இல்ல, வீட்டுக்குள்ளாரதான் நம்ம இருக்கிற கெரோசின் வச்சு தானே எரிக்கிறோம். உடம்பு முக்கால்வாசி எல்லாம் எரிஞ்சு போச்சு, கருகருன்னு இருக்குது அந்த உடம்பு. எப்படி டிஸ்போஸ் பண்றதுன்னு தெரியாம அந்த பாடியை எடுத்து அப்படியே போய் செப்டிக் டேங்க், நம்மளோட சொந்த பையன் 6 வயசு பையனை செப்டிக் டேங்க்ல போட்டு க்ளோஸ் பண்ணிட்டா. 6 வயசு பையன் எதுக்கு சாகுறங்கிறதே தெரியாம தன்னோட அம்மா இவ்வளோ வலியை கொடுத்து அந்த பையனோட ஆத்மா சாந்தி அடையட்டும்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிக்கலாம். எந்த குழந்தைக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயம் மட்டும் நடந்துடவே கூடாது. தயவு செய்து உங்களோட வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கு, இந்த குழந்தை என்னால சமாளிக்க முடியலன்னு நினைச்சா கூட பரவாயில்ல, அந்த குழந்தைய அட்லீஸ்ட் போய் ஒரு அநாத ஆசிரமத்திலேயாவது விடுங்க. நீங்க விட்டுட்டு வந்தா கூட அவளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வாழ்க்கை இருக்கும். பையனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும், நான் அனாதையா தான் இருக்கிறேன், வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னாலும் அட்லீஸ்ட் வாழ்ந்துகிட்டாவது இருப்பாங்க. இல்ல அப்படின்னா அட்லீஸ்ட் வேற யாராச்சும் தத்து எடுத்துக்கிட்டாவது போவாங்க. ஆனா இந்த இடத்துல கொடூரமா கொலை பண்றது எதுக்காக? கொடூரமான வலியை தர்றது எதுக்காக? இந்த மாதிரி நிறைய சம்பவங்களை நம்ம கேரளால பார்த்துருக்கோம். ஒவ்வொரு நாளும் கேரளால இப்படி நடக்குது அப்படி நடக்குது, ஏன் மக்கள் கேரளால இப்படி இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போதுதான் ஓ நம்ம சென்னையிலேயே இப்படிதான் இருக்காங்களா, இந்த லெவலுக்கு வந்துட்டாங்களா, எந்த இடத்துக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். அப்பா அம்மா குழந்தை இந்த மாதிரி பாசத்துக்குலாம் இனிமேட்டு வேல்யூவே இல்லை அப்படிங்கிறது சில பேர்லாம் பார்க்கும்போது தெரியுது. இந்த இடத்துல தன்னோட குழந்தை, நமக்குள்ளார இருந்து உருவாய் வந்த குழந்தை, நம்மளோட அன்பால வந்த குழந்தைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட அவங்களுக்குலாம் ஃபீலிங்கே இல்லை. ஸோ போலீஸ் அவங்களோட என்கொயரியில மோட்டிவ் ஆஃப் மர்டர் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. கணவர் மேல இருந்த கோபத்தினால தன்னோட 6 வயசு பையனை கொன்னு எரிச்சிட்டா. இதுதான் மோட்டிவ் ஆஃப் மர்டர். அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அடுத்தது அவங்க சார்ஜ் ஷீட் எல்லாத்தையும் ஃபைல் பண்ணாங்க. இவங்களுக்கு இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னா ஐ விட்னஸ் எங்கேயுமே இல்லை. வீட்டுக்குள்ளார இவங்க கொலை பண்ணும் போது அதை பார்த்ததுக்கு சாட்சியை யாரையுமே கொண்டுட்டு வர முடியல. ஆனா ஃபாரன்சிக் எவிடன்ஸை ரொம்ப நம்ம ஸ்ட்ராங்கா நம்ம வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா இவங்களுக்கு தண்டனை வாங்கி தர முடியும். போஸ்ட்மார்ட்டத்தோட எவிடன்ஸ் வச்சு இந்த பொண்ணு தான் கெரோசினை ஊத்தி கொண்டுட்டாங்க, கெரோசின் ஊத்தி கொட்டின இடம் கூட ஃபாரன்சிக் வச்சு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஹாலுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பிளேஸ்ல தான் கெரோசின் ஊத்தி எல்லாத்தையும் சீக்கிரட்டா எரிச்சிருக்காங்க. அங்க இருந்த உடம்பு எப்படி செப்டிக் டேங்க் வரைக்கும் போயிருக்கும்? கண்டிப்பா அதே அம்மா தான் அந்த டெட் பாடியை எடுத்து போட்டிருக்கணும் அப்படிங்கிற எல்லா எவிடன்ஸையுமே நீட்டா ஃப்ரேம் பண்ண ஆரம்பிச்சாங்க. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி அடுத்தது இந்த கேஸ் ஆரம்பிச்சு 7 வருஷம் பக்கம் இந்த கேஸ் போயிட்டு இருந்திருக்கு. பூந்தமல்லியில இருக்கிற கம்பைன் கோர்ட்ல தனியா ஒரு பகுதியில இந்த கேஸ் பாட்டுக்கு நடந்துட்டு இருக்கு. 7 வருஷம் கழிச்சு மார்ச் மாசம் 2025 வருடம் இந்த கேஸை ஃபாலோ பண்ற எல்லாத்துக்குமே சந்தோஷத்தை தர லெவலுக்கு ஜட்ஜ் ஒரு கரெக்டான தீர்ப்பை தந்தார். இந்த மீனாட்சி அப்படிங்கிறவங்க கணவர் மேல இருந்த கோவத்தினால ஒரு கிரைம் பண்ணியிருக்காங்க. மென்டலி இவங்க அன்ஸ்டேபிள்லாம் இல்லை, மென்டலி ஸ்டேபிளா தான் இருக்காங்க. ஷார்ட் டெம்பர்ட், அடிக்கடி கோபம் வரும், அடிக்கடி எல்லாத்தையும் கத்துவாங்க, இப்படிங்கிறதுலாம் மென்டலி அன்ஸ்டேபிளா கருதவே படாது. இவங்க செஞ்ச ஒரு கொடூரம், இந்த 6 வயசு பையனை கொன்னதுக்காகவும் சரி, கொடூரமா ஸ்க்ரூ டிரைவர் வச்சு அடிச்சதுக்கு
எரிச்சதுக்கு அப்புறம் அந்த டெட் பாடியை மறைக்கணும்னு நினைச்சதுக்கு, போலீஸுக்கிட்ட பொய் சொன்னதுக்கு, இது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு சார்ஜா எல்லாத்தையும் ஃபைல் பண்ணிக்கிட்டே வராங்க. 7 வருஷம் கேஸ் நடந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு ஆயுள் தண்டனையும் தந்திருக்காங்க. இந்த மீனாட்சி அப்படிங்கிற அம்மா வாழ்க்கை முடிகிற வரைக்கும் இனி ஆயுள் தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். அதுக்கப்புறமா 1000 ரூபாய் ஃபைன் அமௌண்ட்டும் போட்டிருக்காங்க. சப்போஸ் இந்த 1000 ரூபாய் ஃபைன் அமௌண்ட் அவங்களால கட்ட முடியல அப்படின்னா எக்ஸ்ட்ரா 1 வருஷம் ஜெயில இருக்கணும். இந்த எக்ஸ்ட்ரா 1 வருஷம் ஜெயில் அப்படிங்கிறது இவங்களுக்கு வேலிடா இருக்காது. ஏன்னா இவங்களுக்கு கிடைச்சதே ஆயுள் தண்டனை தான். ஆயுள் தண்டனை அப்படின்னா ஆயுள் முடிகிற வரைக்கும் அவங்க ஜெயில தான் இருப்பாங்க. அன்னைக்கு கோர்ட்ல ஜட்ஜ் இந்த தீர்ப்பை தரும்போது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா அந்த மீனாட்சி அப்படிங்கிற பொண்ணோட கண்ணீரை பார்க்கும்போது அவங்க செஞ்ச கொடூரமான செயலுக்கு இதுதான் கரெக்டான தண்டனை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிச்சு. அந்த தண்டனையை வக்கீல் சொன்னதுக்கு அப்புறம் போலீஸோட காலில் விழுந்து அவங்க அழுகுறாங்க. அந்த மீனாட்சி, என்னை தயவு செய்து விட்டுருங்க, இனிமேட்டு இந்த மாதிரிலாம் தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு காலை பிடிக்கிறாங்க. அப்படி காலை பிடிச்சி என்ன யூஸ்? கண்ட்ரோல்டா இருக்கிற வேண்டிய இடத்துல கண்ட்ரோல்டா இருந்திருக்கணும். இல்ல கையில குழந்தைய கிடைச்சதுக்கு அப்புறம் அட்லீஸ்ட் அதையாவது அன்பா பார்த்துருக்கணும். இல்ல 2 பேரும் பிரிஞ்சதுக்கு அப்புறம் அட்லீஸ்ட் அவங்களையாவது அப்படியே விட்டுருக்கணும். அதுவும் இல்ல. எவன் மேலேயோ இருந்த கோவத்தை இவன் மேல காட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு 6 வயசு குழந்தை மேல காட்டி கடைசியா இப்ப லைஃப் ஃபுல்லா அவங்க ஜெயில தான் இருக்க போறாங்க. இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாத்துக்கிட்டுமே நான் ஆரம்பத்திலேயே எதுக்காக நீங்க கையில ஒரு குழந்தை வச்சிருக்கீங்க, இல்ல வீட்டுல ஒரு குழந்தைய வளர்த்துறீங்க, இல்ல பிரெக்னெண்டா இருக்கீங்கன்னா பார்க்காதீங்கன்னு சொன்னதுக்கான ரீசன் என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உண்மையானுமே இந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லும் போது அந்த 6 வயசு பையன் என்ன நடந்திருக்குங்கிறது ஒவ்வொரு செகண்டுமே என்னோட மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. இதை விட்டு வெளியே வர்றதுக்கு இன்னும் எத்தனை நாள் ஆகும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஏன்னா ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு சின்ன பசங்களையும் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருக்கும். இந்த பையன் உயிரோடு இருந்திருக்கலாமே, நல்லா வாழ்ந்துட்டு இருந்திருப்பான்ல, எதுக்காக இப்படி செஞ்சா? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதை பார்க்குற உங்களுக்கும் இருந்துகிட்டே தான் இருக்கும். நீங்க இந்த மாதிரி ஒரு தப்புக்கு போக மாட்டீங்க. உங்க ஃபேமிலியில எவ்வளவு பெரிய சிச்சுவேஷனா இருந்தாலும் அதை நீட்டா ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சோஷியல் அவேர்னஸை நாங்கள் உங்களுக்கு தரணும்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். தயவு செய்து இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாமே உங்களோட சோல்மேட்டை கரெக்டாக தேர்ந்தெடுங்க. தயவு செய்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு குழந்தைய பெற்றுக்கோங்க. அந்த குழந்தைய பெக்கிறதுக்கு முன்னாடி 1000 டைம் யோசிங்க. ஆனால் அந்த குழந்தைய பெற்றதுக்கு அப்புறம் தயவு செய்து இந்த குழந்தைய நம்ம வச்சிருக்கணுமான்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சுனாலும் நம்மளோட குழந்தை நமக்கு ரொம்ப முக்கியங்கிறத நீங்க ஃபீல் பண்ணா மட்டும்தான் உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும். நம்ம பேசிட்டு இருக்க இந்த மீனாட்சிக்கு, இந்த கொடூரமான சம்பவத்தை செஞ்ச மீனாட்சிக்கு 7 வருஷம் கழிச்சு ஜட்ஜ் இந்த தண்டனை கொடுத்தது சரியா தப்பா? வேற என்ன மாதிரி தண்டனையை அந்த மீனாட்சி அப்படிங்கிற பொண்ணுக்கு தந்திருக்கலாம்? கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோட பார்ப்போம். பை.